சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து புதுசாக நம்மளோட சேனலுக்கு ஒரு ரிங் லைட் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிசர் ப்ளீஸ். மினிமம் ஆப்ரேட் அப்படி கட் பண்ணுது. நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பேக்கிங் வந்து இப்படி தான் வந்திருக்கு. நம்மளோட பிராண்ட் நேம் வந்து டைகாட். அந்த பிராண்ட்லேருந்து தான் நாங்கள் ரிங் லைட் வாங்கியிருக்கோம். இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. அண்ட் நம்மளோட ரிங் லைட் இதுலேயே போட்டிருக்கு 12 inch ரிங் லைட் இது. ஸோ இதை நம்ம இப்போ அசம்பிள் பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மொபைல் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல. மைக் செட்டிங் வந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட லைட். ஸோ இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது இந்த ட்ரைபாட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிட்டு, இங்கே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி புல் பண்ணோம்னா எப்படி மேலே வரும். வந்துட்டு அகைன் நம்ம இந்த நாபை டைட் பண்ணிடணும். அப்போ தான் அது நகராமல் நம்மளுக்கு ஒரு பிளேஸ்லேயே நிற்கும். ஸோ இப்போ இது கரெக்டாக நின்றுச்சு. இப்போ நம்ம ட்ரைபாட் அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த ஹைட் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஹைட் வேணும்னா இங்கே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம லாக் பண்ணோம்னா இன்னும் ஹைட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது. அதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை இதில் ஃபிட் பண்ணணும். ஸ்க்ரூ டைப் தான். ஸோ அப்படியே நம்ம இப்படி சுற்றி டைட் பண்ணாலே போதும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம லைட் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லைட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி பாக்ஸ் ஷேப்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இதுக்குள்ளே வச்சு இப்படி ஃபிட் பண்ணிடணும். இதில் தான் நம்ம வந்து நம்மளோட ஃபோன் ஸ்டாண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஃபோன் ஸ்டாண்டு. இங்கே சர்க்கிளாக ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து இதுக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட மொபைல் ஸ்டாண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைட்டை இந்த ட்ரைபாடில் செட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அகைன் இங்கே ஒரு நாப் இருக்குது. அதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூவை நம்ம மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வந்துட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, நல்லா டைட் ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரூவில் தான் நம்ம லைட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூக்கான பிளேஸ் இருக்கும். லைட் இப்படி வச்சுட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட லைட் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் என்னோட மொபைல் வைக்க போகிறேன். மொபைல் ஆன் பண்ண நம்மளோட வீடியோ ஃபோட்டோ தெரியிட்டல. ஸோ மொபைல் வச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு ஒயர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம அடாப்டரில் போட்டுக்கணும். ஸோ இப்படி போட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. இதுலேயே ஆன் ஆப்ஷன் இருக்குது. லைட் மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸு இல்லை 3 டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் எரியும். அதோட ஆப்ஷன் தான் இது. இப்போ வாங்க ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி லைட் எரியுது. இது நம்ம மைனஸ் பண்ணணும்னா மைனஸ் பண்ணிக்கலாம்.
ப்ளஸ் பண்ணணும்னா லைட் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 3 டைப்ஸ் ஆஃப் லைட் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கோல்டன் ஷேடு, ஒயிட் ஷேடு, லைட் கோல்டன் ஷேடு, இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் லைட்டு. ஆக்சுவலி இந்த லைட் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். எங்களோட 3rd மந்த் ஆனிவர்சரிக்கு என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக இதை கிஃப்ட் பண்ணாரு. ஸோ கைஸ், இப்போ நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த லைட்லேருந்து தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஷேட்ஸ் மாறும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், ஸோ இந்த வீடியோ உங்க யாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.